ஜட்ஜ் ரோஹிணி கிட்ட கேக்குறாங்க, ஏமா நீ இதெல்லாம் மறைச்சியா? ஆமா மறைச்சேன். உண்மையெல்லாம் சொன்னா யாரு ஏத்துக்குருவாங்க? என்ன மாதிரி ஒரு பொண்ண யாருமே விரும்பி கல்யாணம் பண்ணிக்க முன் வர மாட்டாங்க. அதுலயும் இந்த ஆன்ட்டி பணத்தாசை பிடிச்சவங்க. பணம் பணம்னு பேயாட்டம் அலைவாங்க. நானே மலேசியால இருந்து வந்த பொண்ணு, எங்க அப்பா பெரிய பிசினஸ் மேனு சொன்னதுக்கு அப்புறம் தான் வேற எதை பத்தியும் யோசிக்காம என்ன கல்யாணம் பண்ணி வச்சாங்க தான் பையனுக்கு. இந்த மாதிரி ஒரு சமுதாயத்துல பொய் சொல்றது என்ன அவ்வளவு பெரிய தப்பா இவரால? அப்படின்னு ரோஹிணி அழுதுகிட்டே தான் கண்ணீரை தொடச்சுக்கிட்டு பதில் சொல்றாங்க. என்னம்மா நீ அழுதாலும் சரி, பொய் சொல்றது தப்பு தானே? ஐயா நான் பொய் சொல்லலங்க ஐயா, நான் மனோஜ் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாடியே என்ன பத்திய எல்லா விஷயத்தையும் மனோஜ் கிட்ட சொல்லிட்டேன். எனக்குன்னு எந்த ரகசியமும் கிடையாது. ஆனா மனோஜ் என்ன கல்யாணம் பண்ணும்போது அவனுக்கு நிரந்தரமா ஒரு வேலை இல்ல, வீட்டுல மனுஷன்ற ஒரு மரியாதை கூட கிடையாது. பிச்சைக்கார மாதிரி தெரிஞ்சான். அவங்க அம்மா மட்டும்தான் அவன் மேல அன்பு செலுத்துவாங்க. அதனால எங்க அம்மா கிட்ட இந்த ரகசியத்தெல்லாம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிதான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருந்தான் அப்படின்னு ரோஹிணி சொல்றாங்க. என்னம்மா சொல்றீங்க? அப்படின்னா மனோஜ்க்கு எல்லா விஷயமும் தெரியுமா? ஆமா எல்லா விஷயமும் தெரியும். ஏன் எங்க அம்மா கிட்ட வந்து பேச கூட செஞ்சிருக்கான் அப்படின்னு ரோஹிணி ஒரு போட்டோவை காட்டுறாங்க. மனோஜ் ரோஹிணிய காணோன்னு ஒரு தடவை தேடி வரும்போது முத்து மீனா கூட சேர்ந்து அவங்க அம்மா வீட்டுக்கே போய் விசாரிப்பாரு. அப்ப அவங்க அம்மா கூட வருத்தப்படாதீங்க, ரோஹிணி வந்துருவா அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. இந்த போட்டோ தான் சார் என் கல்யாணத்துக்கு முன்னாடியே மனோஜ் எங்க அம்மா கிட்ட வந்து விசாரிச்சாரு அப்படின்னு ரோஹிணி சொல்றாங்க. என்னம்மா அப்படின்னா இப்ப எதுக்கு மனோஜ் எதுவுமே தெரியாதுன்னு பொய் சொல்றாரு? இல்ல சார், இப்ப அவருக்கு பிசினஸ் இருக்கு, பெரிய ஷோரூம் வச்சிருக்காரு. அதனால என்னை விட இன்னும் வசதியான பெரிய பணக்கார வீட்டு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணலான்னு அவருக்கும் அவங்க அம்மாவுக்கும் ஆசை வந்துடுச்சு. அதனாலதான் என்ன வேண்டான்னு ஒதுக்கிட்டு புதுசா வேற ஒரு பொண்ணை பார்த்துட்டு திரிறாங்க. என்ன அவாய்ட் பண்ணிட்டா அந்த கல்யாணம் ஈஸியா நடந்துரும். அதுக்காக இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ரோஹிணி சொல்றாங்க. மனோஜ் உடனே இல்ல இல்ல இல்ல, அவ சொல்றதெல்லாம் போய், எனக்கு எதுவும் தெரியாது, அவ எதுவுமே என்கிட்ட சொல்லவே இல்ல அப்படின்னு மனோஜ் கத்துறான். ஷூ கத்தாதீங்க, சைலண்டா இருங்க அப்படின்னு ஜட்ஜ் சொல்லிடுறாங்க. லாயரும் மனோஜ் அமைதியா இருங்க, இப்படி எல்லாம் சத்தம் போடக்கூடாது, உங்களுக்குன்னு ஒரு டர்ன் வரும், அந்த நேரத்துல தான் நீங்க பேசணும், அது வரைக்கும் அமைதியா இருங்க அப்படின்னு லாயரும் சொல்லிடுறாங்க. மனோஜ் அப்படியே அமைதியா நிக்கிறான். மீனாவும் முத்துவும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. பாத்தீங்களா நான் சொன்னா, ரோகிணி இதுக்கெல்லாம் சளைச்சவ கிடையாது, அவ திட்டமே வேறையா இருக்கும். பாருங்களேன், எப்படியும் இந்த கேஸ உடைச்சு அவ ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவா, எந்த லெவலுக்கு வேணாலும் இறங்கி வேலை செய்வா அப்படின்னு மீனா சொல்றாங்க. ஜட்ஜி கேக்குறாரு, மனோஜ் இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா உங்களுக்கு? அப்படின்னா எல்லாமே தெரியுமா? இல்ல சார், எனக்கு எதுவுமே தெரியாது. என் தம்பி முத்து வந்து வீட்டுல சொல்லும் போது மட்டும்தான் எனக்கு இந்த விஷயம் தெரியும். அப்ப கூட கள்ளு மாதிரி இல்ல மனோஜ் இல்ல மனோஜ்னு அவ செஞ்ச அதே டிராமாவை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தா அப்படின்னு மனோஜ் சொல்றான். என்ன அடிக்க கை வாங்கினீங்களா அப்படின்னு ஜட்ஜு கேக்கும்போது லாயர், இல்ல சார், வைஃப்ன்றத செல்லமா தட்டி பேசுவாங்கல்ல, அதே மாதிரிதான் இவ்வளவு பெரிய ரகசியத்தை மறைச்சு என்ன ஏமாத்திட்டேன்ற எமோஷனல்ல அவர் கை ஓங்கியிருக்காரு, அடிக்கல சார் அப்படின்னு லாயரும் மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ரோஹிணி, இல்ல சார், என்ன டெய்லி அடிச்சு துன்பப்படுத்துறாங்க. எப்போ மனோஜுக்கு ஒரு பெரிய ஷோரூம் வந்துருச்சோ அப்ப இருந்தே என்ன வெளியில துரத்தி விடணும்னு சொல்லி இந்த ஆன்ட்டியும் என்ன அடிச்சு வெளியில துரத்தி இருக்காங்க அப்படின்னு ரோஹிணி மறுபடியும் சொல்றாங்க. மீனாவும் முத்தும் ஐயோ பாத்தியா எவ்வளவு பெரிய போய் சொல்றா அப்படின்னு வாயில கை வச்சுக்கிறாங்க. மனோஜ் உடனே, சார் அது அப்ப இல்ல சார், இவ மலேசியால இருந்து வந்தேன்னு சொல்லி ஒரு மாமான ஒரு ஆளை கூட்டிட்டு வந்திருந்தா, அவரே டூப்பு, அவரை நடிக்க சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கா. அவரு இதே ஊர்ல கறிக்கடை வச்சிருக்காரு, மலேசியால இருந்து வந்தாருன்னு போய் சொல்லி எங்களை ஏமாத்தி இருந்தா. அதையும் என் தம்பி தான் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்தான். அப்பதான் எங்க அம்மா கோவப்பட்டு வீட்டை விட்டு வெளியில போன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எங்க அப்பா, இனிமே எந்த பொய்யும் சொல்லாத, எதா இருந்தாலும் உண்மையை சொல்லிடுன்னு சொல்லி எங்க அப்பா சத்தியம் வாங்கிட்டு வீட்டுக்குள்ள விட்டாரு. இப்போதான் இந்த உண்மையெல்லாம் வெளியில வந்திருக்கு அப்படின்னு மனோஜ் ரொம்ப சோகமான முகத்தை வச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். ரோஹிணி உடனே, சார் நான் எல்லாமே சொல்லிட்டேன் சார், மனோஜ் கிட்ட எதையுமே நான் மறைக்கல. பாருங்க, எல்லா உண்மையும் சொல்லி கல்யாணம் பண்ண பிறகும் கூட என் மேல இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு கொடுக்கறாங்க. என்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு எல்லாம் யாரு சார் வாழ்வு கொடுப்பாங்க? ஒரு குழந்தை இருக்குன்னு சொன்னா யாரு ஏத்துக்கிற முன் வருவாங்க? மனோஜ் இப்போ அந்த மனநிலைமைக்கு மாறிட்டான். மனோஜ் அவங்க அம்மா சொல்ற பேச்ச கேட்டுக்கிட்டு ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கான். எப்பவுமே கடன் வாங்கி அவன் சொகுசா வாழ்ந்துட்டான். இப்போ கூட பெரிய அமௌண்ட் கடனா இருக்கு, அதை என் தலையில கட்டலான்னு பார்த்தான். இவனால தனியா இருந்து பொழைக்க முடியாது சார்
அப்படின்னு ரோகிணி அழுதுகிட்டே சொல்றாங்க. ஜட்ஜும், மா இதெல்லாம் சாட்சிக்கு இல்லையே, நீ உன் பக்கம் ஏதாவது ஆதாரம் இருக்கா, மனோஜ் கிட்ட சொல்லிட்டேன்னு அப்படின்னு ஜட்ஜி கேக்குறாங்க. அதே மாதிரி மனோஜ் கிட்டயும், ஏன்பா அவங்க உன்கிட்ட சொல்லலன்றதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? ஆமா சார், என்கிட்ட ஆதாரம் இருக்கு. இப்ப கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவளோட பையன் கிருஷ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருந்தா. கல்யாணி செத்து போயிட்டான்னு இவங்க அம்மா வந்து அழுதுகிட்டே சொன்னாங்க. இந்த பையன் வீட்டுல இருக்க கூடாதுன்னு ஒரு பிரச்சனை வரும்போது கல்யாணி பேய் என் உடம்புக்குள்ள இருக்குன்னு சொல்லி அந்த பையனுக்கு என்ன அப்பாவா இருக்க சொல்லி பேயா வந்து என்ன ஃபோர்ஸ் பண்ணான். நான் பேய்க்கு பயந்துகிட்டு அந்த பையன் என்ன சொன்னாலும் அமைதியா போயிட்டு இருந்தேன். இதுல இருந்தே தெரியலையா, இவ பேரு கூட எனக்கு தெரியாது, இவ எந்த உண்மையும் என்கிட்ட சொல்லல, இப்ப இவ பொய் சொல்லி நடிக்கிறா அப்படின்னு மனோஜ் சொல்றான். இல்ல, இது போதுமான ஆதாரமா இல்ல, இவங்க எல்லாத்தையும் சொல்லல, பொய்ய மறைச்சிருக்காங்க, ஏமாத்திதான் கல்யாணம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த ஆதாரபூர்வமா நிரூபிக்கணும், அப்பதான் இங்க எடுபடும் அப்படின்னு மனோஜுக்கு சொல்லிடுறாங்க. ரோகிணிக்கும், மா நீ மனோஜ் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன்றதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கணுமா, இந்த கேஸ தள்ளி வைக்கிறேன், அடுத்து எவிடன்ஸோட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜி சொல்லிடுறாங்க. எல்லாரும் வெளியில போயிட்டு முத்து மீனாவும் யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன பண்றது, என்ன இருக்கு எவிடன்ஸ்க்கு அப்படின்னு யோசிக்கும் போது, என்கிட்ட ஒரு எவிடன்ஸ் இருக்கு, நான் அதை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாங்க. அடுத்த ஹியரிங்ல வரும்போது, ரோஹிணி நான் உண்மையிலே சொல்லிட்டேன் சார், என்கிட்ட எந்த எவிடன்ஸும் கிடையாது, மனசு மட்டும்தான் எவிடன்ஸ், 2 பேரும் ரகசியமா ஒரு விஷயத்த பேசிக்கிட்டோம், அம்மா கிட்டையும் மத்தவங்க கிட்டையும் சொல்ல வேண்டான்னு மறைச்சு வச்சிருந்தோம். என் ஹஸ்பண்டால கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயத்த எப்படி அவரோட தம்பி கண்டுபிடிச்சாங்க, அவங்க தம்பி கண்டுபிடிச்சதுனால ரொம்ப அசிங்கமா போயிடும் நினைச்சு இவர் தெரியாதுன்னு பொய் சொல்றாரு அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க. முத்து எவிடன்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னதுனால அறுபடை வீட்டுக்கு போன முருகனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குது, வித்யா வந்து உண்மையை சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்ன முருகனும் வித்யாவை கூட்டிட்டு வந்து கோர்ட்ல சாட்சி சொல்ல நிறுத்திருக்காரு. வித்யா சொல்றாங்க, இந்த விஷயம் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் சார், ரோஹிணி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, நாங்க 2 பேரும் சேர்ந்துதான் இருந்தோம், எங்க வீட்டுலதான் இவ இருந்தா, இவ செஞ்ச எல்லா தப்புக்கும் நான் தான் உடந்த, இவ மனோஜ் கிட்ட எதையுமே சொல்லல, மறைச்சுதான் இந்த கல்யாணத்தை நடத்திக்கிட்டா, இந்த கல்யாணம் நடக்கணும்னா இந்த ஆன்டியை ஏமாத்தணும், அதுக்காக தான் மலேசியால இருந்து வந்த பொண்ணு, எங்க அப்பா பெரிய பிசினஸ் மேன், எங்க அம்மா செத்து போயிட்டாங்க, சொத்துக்கெல்லாம் ஒரே வாரிசு அப்படின்னு சொல்லிதான் ஆன்டியையும் மனோஜையும் ஏமாத்தி கல்யாணம் பண்ணினாங்க அப்படின்னு வித்யா சொல்றாங்க. ஜட்ஜு ரோஹிணி கிட்ட கேக்கும்போது, சார் இந்த பொண்ணும் பொய் சொல்றா சார், நானும் மனோஜும் தனியா பேசி உண்மையெல்லாம் நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன், அது இவளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேக்கும்போது முத்து சொல்றாரு, ஐயா என்கிட்ட இன்னொரு சாட்சி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ கூட்டி, இவங்களோட பேரு கல்யாணி, ஆனா மீனா ஆண்டி வீட்டுல இவங்க இருக்கும் போதே இவங்க பேரு ரோஹிணின்னு வச்சிருந்தாங்க, எல்லாரும் இவங்கள ரோஹிணின்னு தான் கூப்பிடுவாங்க. மீனா ஆண்டி வீட்டுக்கு நான் அடிக்கடி போவேன், இவங்க அங்கதான் இருப்பாங்க, அப்பெல்லாம் எனக்கு இவங்க அம்மான்னு தெரியாது, அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சுதான் இவங்க அம்மான்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ மீனா ஆண்டிட்டையும் முத்து அங்கிள்டையும் சொல்லிட்டியா அப்படின்னு கேக்கும்போது, இல்ல நான் சொல்லல, இப்பதான் மீனா ஆண்டிக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு கிருஷ சொல்றான். ஏன் சொல்ல வேண்டாம்னு சொன்னாங்க, சொன்னா இந்த மனோஜ் டாடி வேணான்னு சொல்லிடுவாரு, என்னோட லைஃபே போயிடும்னு எங்க அம்மா மீனா ஆண்டி கால்ல விழுந்து அழுதாங்க அப்படின்னு கிருஷ சொல்றான். இப்பதான் ஜட்ஜுக்கு தெளிவா புரியுது. அப்படின்னா ரோஹிணி இது வரைக்கும் நீங்க மனோஜ் கிட்ட சொல்லவே இல்ல, மனோஜுக்கு உண்மை தெரிஞ்சா உங்களை வேண்டான்னு ஒதுக்கிடுவாருன்னு சொல்லி மனோஜ் கிட்ட மறைச்சு வச்சிருக்கீங்க, உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆன விஷயத்த மறைச்சு ஏமாத்தி மனோஜ் கல்யாணம் பண்ணதுனால உங்களுக்கும் மனோஜுக்கும் டிவோர்ஸ் கொடுக்கறோம் அப்படின்னு ஜட்ஜையா ரோஹிணிக்கு டிவோர்ஸ் எழுதிறாங்க. விஜயாவுக்கு அவ்வளவு சந்தோஷம். ரோஹிணி மீனாவையும் முத்துவையும் அப்படியே முறைச்சு பாக்குறாங்க. உங்களை சும்மா விட்டுற மாட்டேன், பழிக்கு பழி வாங்குவேன், இன்னையில இருந்து உங்களுக்கு அழிவு காலம் ஆரம்பிக்குது அப்படின்னு ரோஹிணி மீனாவையும் முத்துவையும் வார்ன் பண்ணிட்டு போறாங்க. இப்படி போனா நல்லா இருக்கும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.